இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறையடியார் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்கிற வீரமா முனிவர் எழுதிய தேம்பாவணியிலே முதலாக அன்னையை அவர்களுடைய ரசிகர்களுக்கு அறிமுகம் செய்கிற பொழுது இப்படி அவர் எழுதுவார்: அருளாகி அகமாகி அகிலாகி அழகாகி அழியாத அழகியாகி பொருளாகி புறமாகி புனிதமாகி பண்பாகி அன்பாகி அறிவாகி ஒளியாகி மொழியாகி விழியாகி விரிவான விளக்காகி துளியாகி பலவாகி அரசியாகிய எம் அன்னையே வாழ்க. இன்று நாமும் இதே வாழ்த்தோடு நம்முடைய அடைக்கல அன்னையின் விழாவிலே எப்படி அவர் தாழ்ச்சிமிகு நாயகியாக விளங்கினார் என்பதை இன்றைய இறை வார்த்தையோடு நாம் சிந்திக்கவிருக்கிறோம். நாம் வாழுகிற உலகம் மிகவும் சிக்கலானது. தாழ்ந்து போகிறவர்களெல்லாம் நவீன உலகிலே வீழ்ந்து போனவர்களாக எண்ணப்படுகிற காலம். தாழ்ச்சி என்றால் அதற்கு அர்த்தமே ஏதோ கையாலாகாத நிலை அல்லது எதற்கும் லாயக்கியற்றவர் என்ற நிலை இருப்பதை நவீன உலகம் பல்வேறு வகைகளில் சித்தரிக்கிறது. ஆனால் கடவுள் முன்னிலையில் யார் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் உயர்த்த பெறுவார்கள் என்ற உயரிய சிந்தனையை அன்னையின் வழியாக நாம் இன்று சிந்திக்கவிருக்கிறோம். மார்ட்டின் லூத்தர் கிங் அழகாக ஒரு நிகழ்வை தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கெல்லாம் சொல்வார். அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டிலே ஒரு சிறிய ஓடை இருந்தது. அந்த ஓடையின் மேலே மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு சிறிய பாலம் ஒன்று இருந்தது. அந்த பாலத்திலே ஒரே ஒரு ஆளோ அல்லது ஏதாவது ஒரே ஒரு மிருகம் மட்டுமோ கடந்து செல்ல முடியும். அவ்வளவு குறுகிய பாலம். ஒருவர் பாதி கடந்து விட்டால் மற்றொருவர் அங்கே வெயிட் பண்ணி தான் திரும்பி வர வேண்டும். ஒரு முறை ஒரு ஆடு வழி தவறி அந்த பாலத்தை கடக்க ஆரம்பித்தது. எதிரே மற்றொரு ஆடு வந்துவிட்டது. ஆடு மனிதர்களை போன்று திரும்பி செல்வதற்கு இயலாது. இப்பொழுது அவர் தன்னை பின்பற்றுகிறவர்களை எல்லாம் பார்த்து கேட்பார், எப்படி இரண்டு ஆடும் எந்த பாதுகாப்புமின்றி அந்த பாலத்தை கடக்க இயலும்? ஆனால் பெரும்பாலும் அவருடைய பின்பற்றுகிறவர்கள் அதற்கு பதில் சொல்ல மாட்டார். உடனே மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்வார், ஒரு ஆடு குனிந்து கொள்ளும், மற்றொரு ஆடு அதை தாண்டி செல்லும். குனிந்த ஆடு அங்கே வீழ்ந்ததல்ல, குனிந்த ஆடு அங்கே தோற்றதல்ல, மாறாக இருவருக்கும் அங்கே வாழ்வு பிறக்கும். ஆகவே தாழ்ச்சி என்பது மிக பெரிய புண்ணியம். அந்த புண்ணியத்தை பின்பற்றினால் மட்டும்தான் நாம் இந்த உலகிலே வெற்றி பெற்றவர்களாய் வாழ முடியும் என்பார். அன்னை மரியாவுக்கும் அது அழகாக பொருந்தும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வான தூதரின் வாழ்த்துரை அன்னை மரியாவிற்கு கிடைக்கிறது. அன்னை மரியாவோ இணைச்சற்ற புத்தகம் இயல் 22 இறை வாக்கியம் 20 சொல்லப்பட்டிருப்பதை தெளிவாக உணர்ந்தவர். கன்னி ஒருவர் கருதாங்கி இருக்கிறார் என்றால் அவரை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே எழுதி வைத்த சட்டம். ஆதலால் தான் அன்னை மரியா வான தூதருக்கு எதிர்கேள்வி கேட்கிறார், இது எப்படி நிகழும் என்று. உடனே வானவரோ, தூய் ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மே நிழலிடும், ஆதலால் உன்னிடம் பிறக்க போகிற குழந்தை தூயது என்று சொன்ன உடனே அன்னை மரியா இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னை கடவுளுக்கு கீழ்ப்படுத்தினார். இங்கே தாழ்ச்சி என்பது கடவுளின் திருவுளத்திற்கு முழுமையாக நம்மை கையளிப்பது, கடவுளுடைய திட்டம் நம்மில் செயல்பட அனுமதிப்பது, கடவுள் நம்மில் செயல்படுவதற்கு அவருக்கு அங்கீகாரம் அளிப்பது, அதுதான் தாழ்ச்சி. ஆகவே அன்னை மரியா ஆகட்டும் என்ற ஒரே வார்த்தையினால் தன்னுடைய வாழ்க்கையையே ஆண்டவருடைய திரு பாதம் சமர்ப்பித்தார். அல்லது ஆண்டவருடைய திட்டம், கடவுளின் திருவுளம் தன்னில் நிறைவேறுவதற்கு தன்னை கையளித்தார். அது முதல் அன்னை மரியா அடைந்த துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள் ஏராளம். இருந்த பொழுதும் அனைத்திலும் இறைவனுடைய திட்டம் செயல்படட்டும்,
இறைவனுடைய திருவுளம் தன்னில் நிறைவேறட்டும் என்று எப்பொழுது அன்னை மரியா ஆம் என்று சொன்னாரோ அப்பொழுதே அவர் நம்முடைய கீழ்ப்படிதலுக்கெல்லாம் அரசியாக விளங்குகிறார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகிற்கு வந்தது இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான், அல்லது இறைவனுடைய திட்டத்திற்கு பணிந்து வாழ்வதற்காகத்தான், அல்லது இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்காகத்தான். அதை திருவிவிலியம் பல இடங்களிலே நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் இயல் 10 இறை வாக்கியம் 7 முதல் 9 வரை அவர் அனைத்திலும் தன்னை கீழ்ப்படுத்தி வாழ்ந்தார் என்று சொல்வார். அதே போல யோவான் நற்செய்தி இயல் 4 இறை வாக்கியம் 34 என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று ஆண்டவர் இயேசு சொல்வார். மத்தேயு நற்செய்தி இயல் 6 இறை வாக்கியம் 10 உம்முடைய திருவுளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று சொல்லி தன்னுடைய திரு தூதர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் கூட இறைவனின் திருவுளத்திற்கு நாம் பணிந்து வாழ்வதற்கு ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். எல்லாவற்றிற்கு மேலாக மத்தேயு நற்செய்தி இயல் 26 இறை வாக்கியம் 34 என் விருப்பப்படி அல்ல உமது விருப்பப்படியே அனைத்தும் நிகழட்டும் என்று சொல்லி கடைசியில் தனது உயிரை கொடுக்கும் அளவுக்கு ஆண்டவர் இயேசு கடவுளின் திருவுளத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்தி வாழ்ந்தார். இதை பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் இயல் 2 அழகாக சொல்லுவார். அவர் கடவுளாயிருந்தும் கடவுளுக்குரிய நிலையை விடாது பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. மாறாக தன்னையே தாழ்த்தி அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தன்னை கீழ்ப்படுத்தினார் என்று சொல்வார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இவ்வுலகில் வாழ்ந்த பொழுது தன்னை கடவுளின் திருவுளத்திற்கு முழுமையாக கையளித்தார், அல்லது கடவுளின் திருவுளம் தன்னில் நிறைவேற முழுமையாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அதைத்தான் அன்னை மரியாவும் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் செய்து வந்தார். இறைவனுடைய திருவுளம், இறைவனுடைய செயல்பாடு, இறைவனுடைய திட்டம் தன்னில் நிறைவேற அன்னை மரியா முழுமையாக ஒப்பு கொடுத்ததை தான் இன்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கடவுளின் திட்டம் செயல்பட கடவுளுக்காக அனைத்தையும் எவர் குப்பையென கருதுகிறாரோ, பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் இயல் 3 இறைவாக்கி மெட்டிலே பவுலடியார் சொல்வது போல ஆண்டவரின் திருவுளத்திற்கு நம்மை நாம் முழுமையாக கையளிக்கிறோம். ஆண்டவரின் திட்டம் நம்மில் முழுமையாக நிறைவேற வேண்டும் என்றால், அல்லது இறை திட்டம் என்ன என்பதை நாம் உணர வேண்டும் என்றால், அல்லது இறைவனுடைய செயல்பாடு எண்ணில் நிறைவேற என்னை அல்லது நம்மை எப்படி அனுமதிப்பது என்று சொன்னால் அழகாக சொல்லுவார் தாயுமானவர், சும்மா இருத்தல் வேண்டும். ஆண்டவருக்குள் நீங்கள் சும்மா இருக்க வேண்டும். சும்மா இருத்தல் என்றால் சோம்பேறியாக திரிவதல்ல, மாறாக ஆங்கிலத்திலே அதனை தியாலஜிக்கல் பாசிவிட்டி, இறையியல் சமநிலை என்று சொல்வார்கள். ஆண்டவரின் திட்டம் செயல்பட முழுமையாக நம்மை கையளிப்பது, அல்லது கடவுளுக்குள் சும்மா இருத்தல். ஆண்டவரே, நீர் என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் என்னை மாற்றும், நீர் என்னை குயவனான மையம் என்று சொல்லி முழுமையாக நம்மை கையளிப்பதுதான் அந்த சும்மா இருத்தலின் நிலை. திருவிவிலியத்திலே பல பகுதிகளிலே யாரெல்லாம் கடவுளுக்கு தங்களை முழுமையாக கையளித்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய சும்மா இருந்திருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கடவுள் மிக பெரியவர்களாக மாற்றியிருக்கிறார், அவர்களையெல்லாம் கடவுள் மிக உயர்ந்தவர்களாக மாற்றியிருக்கிறார் என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு. ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். தொடக்க நூல் இயல் 2 இறை வாக்கியம் 21 மற்றும் 22 எப்பொழுது ஆதாம் ஆண்டவருக்குள் சும்மா இருந்து உறங்கினாரோ அப்பொழுது தான் ஏவாவை இந்த உலகில் படைக்கப்பட்டார். அதே போல தொடக்க நூல் இயல் 15 இறை வாக்கியம் 17 மற்றும் 18 ஆபிரகாமிற்கு ஆண்டவரின் அழைப்பு கிடைத்த பொழுது ஆபிரகாம் ஆண்டவரிடம் முழுமையாக தன்னை கையளித்த பொழுது தான் அவர் மிகப்பெரிய இனத்தின் தந்தையாக மாறினார். வானத்தில் இருக்கிற விண்மீன்களைப் போலவும் கடற்பரப்பில் இருக்கிற மணற்பரப்பை போலவும் உனது சந்ததியை பெருக செய்வேன் என்று ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு கிடைத்தது எப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக கையளித்தாரோ அப்பொழுது தான். அதைத்தான் அன்னை மரியாவும் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் செய்து காட்டினார்கள். வானவரின் வாழ்த்துரைக்கு பிறகு நமக்கெல்லாம் தெரியும், அன்னை மரியா 7 பெரும் துயரங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தார்.
ஒவ்வொரு துயரின் பொழுதும் கடவுளின் திட்டம் இதுதான் என்றால் அது எண்ணில் நிறைவேறட்டும் என்று சொல்லி அன்னை மரியா முழுமையாக இறை திட்டத்திற்கு பணிந்து வாழ்ந்தார். தன்னுடைய மகனை அந்த உலகம் தூற்றிய பொழுதும் கூட, தன்னுடைய மகனை அந்த உலகம் பைத்தியக்கார் என்று பரிகசித்த பொழுதும் கூட அன்னை மரியா ஆண்டவருடைய வார்த்தையின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார். கடைசியிலே இறந்த தன்னுடைய மகனை தன்னுடைய மடியிலே கிடத்தி அழுது புலம்பியது பொழுது கூட அன்னை மரியா இதுதான் கடவுளின் திட்டம் என்பதை ஏற்றிருந்தார். ஆதலால் தான் திருத்துதர் பணிகள் புத்தகத்திலே திரு அவை முதலில் நிறுவப்பட்ட பொழுது அதன் மையமாக அன்னை மரியாள் இருந்ததை லூக்கா நற்செய்தியாளர் படம் எடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நாமும் அன்னையை போல கடவுளின் திட்டம் நம்மில் செயல்பட இறை திட்டத்திற்கு முழுமையாக நம்மை கையளித்து வாழ்ந்தால் கண்டிப்பாய் நாமும் இறைவனுக்குரியவர்களாக மாற்றம் பெறுவோம். இறைவன் நம்மையும் முழுமையானவர்களாக உருமாற்றுவார். இறைவன் நம்மையும் அவருக்கு உகந்த கருவிகளாக மாற்றம் செய்வார். ஆக நாம் அனைவரும் ஆண்டவருக்குள் சும்மா இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஆண்டவருக்குள் பணிந்து வாழ வேண்டும். நாம் அனைவரும் அன்னை மரியாவை போல இறை திட்டத்திற்கு உட்பட்டவர்களாக வாழ வேண்டும். ஆதலால் தான் புனித அகுஸ்தீனார் சொல்வார், கடவுளுக்கு உகந்தது 3 காரியங்கள் தான். முதலாவதாக கீழ்ப்படிதல், இரண்டாவதாக கீழ்ப்படிதல், மூன்றாவதாக கீழ்ப்படிதல் என்று சொல்வார். கடவுளுக்கு முழுமையாக நம்மை கீழ்ப்படுத்தி வாழ்ந்தால் அன்னை மரியாவை போன்று நம்மையும் கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மேன்மைக்குரியவர்களாக உருமாற்றுவார். ஆக இந்த நவநாள் நம் அனைவருக்கும் விடுக்கிற அழைப்பு இதுதான். எப்படி அன்னை மரியா தாழ்ச்சி நிறை நாயகியாக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்ததன் வழியாக மாற்றம் பெற்றாரோ, அதே போல நாமும் இந்த உலகிலே வாழ்கிற பொழுது நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தோடும் ஆண்டவருடைய திருப்பாதம் அண்டி வந்தால், ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தால் இறைவனும் நம்மை அன்னை மரியாவை போல அழகான கருவியாக உருமாற்றுவார். இறைவனும் நம்மையும் அவருக்கு உகந்தவர்களாக ஒரு மாற்றம் பெற செய்வார். அதற்கு நம்மிடம் கடவுளின் திட்டத்திற்கு பணிந்து வாழுகிற தாழ்ச்சி மனநிலை வேண்டும். அன்னை மரியாவை போல இறை திட்டம் நம்மில் செயல்பட முழுமையாக நாம் நம்மையே ஆண்டவருக்கு கையளிக்க வேண்டும். கையளித்தால் கண்டிப்பா இறைவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மையும் மேன்மையுள்ளவர்களாக உருமாற்றுவார், நம்மையும் தாழ்ச்சி நிறைந்த நம்முடைய உள்ளத்தை கண்டு நம்மையும் மேன்மைப்படுத்துவார் என்ற உணர்வோடு தொடர்கிருக்கும் இவ்வழியிலே அன்னையின் வழியாக இறைவனிடம் வர வேண்டுவோம். இறைவனும் நம்முடைய தாழ் நிலையை கண்ணுற்று அவருக்கு பணிந்து வாழுகிற மனநிலையை பார்த்து அருளுக்கு மேல் அருளையும் ஆசிரியருக்கு மேல் ஆசிரியம் வழங்கி நம்மை வளம் பெற செய்வாராக. ஆமென்.